அனைவருக்கும் வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு சின்ன ஒத்த ரூபா 16 விதமாக வச்சுருக்கேன். 16 விதத்துலேயும் 15 கவர்னர் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆர்என் மல்ஹோத்ரா மட்டும் 2 விதமான கரன்சி வச்சுருக்கேன். மற்ற கவர்னர்களில் விதவிதமான கையெழுத்து போட்ட கரன்சிகள் கிடையாது. எல்லாம் ஒரே மாடல் தான். ஒரு கையெழுத்துனா ஒரே மாடல் தான். ஆர்என் மல்ஹோத்ரா மட்டும் ஒரு சிங்கிள் சிக்னேச்சர் ஒன்று இருக்கும் ஆங்கிலத்தில். அப்புறம் ஒரு டபுள் சிக்னேச்சர் இருக்கும் ஆங்கிலத்துலேயும் ஹிந்திலையும். இது 2 மட்டும் ஒரே கவர்னர், ஆனால் 2 டிஃப்ரெண்ட், 2 டிசைனு. மொத்தம் 16 கவர்னர். 16 கவர்னர் கிடையாது. இவங்க ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, நிதித்துறை அலுவலகம், நிதித்துறை ஆட்சியர்கள். 15 கவர்னரு, 16 கரன்சி. 4 நாளாக வச்சுருக்கேன்னா ஒரு 4 வரி வச்சுருக்கேன். வாங்க பார்ப்போம். இதுதான் அந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரிஸுடைய கையெழுத்தும் அவங்க பேரும் அவங்களுடைய பொறுப்பில் இருந்த வருடங்களும். இப்போ நான் மேலே கேஆர்கே மேனன், அம்பேத்கர் கனர், ஹெச்எம் படேலு, ஏகே ராயி, எல்கே ஷா, பூதலிங்கம் அது வரைக்கும் நான் வைக்கலை. இந்த 6 கரன்சிகளும் வைக்கலை. ஆனால் இருக்குது என்கிட்ட, என்னுடைய கலெக்ஷனில் இருக்குது. இது எல்லா கவர்னருமே இருக்குது. கேஆர்கே மேனன் இருக்கார், அம்பேத்கர் கனர் இருக்கார், ஹெச்எம் படேல் இருக்குது, ஏகே ராய் இருக்குது, எல்கே ஷா இருக்குது, பூதலிங்கம் இருக்குது. இது எல்லா விதமான கரன்சியும் வச்சுருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கு கீழே உள்ள கவர்னர் மட்டும் வச்சுருக்கேன். 14 கவர்னர். இதில் 12 தான் இருக்கும். அது போக ஒரு 3 கவர்னர் தனியாக வலிச்சிருக்கேன் வெளியே. 1994 மாண்டேக் சிங் அலுவாலியா கையெழுத்தமிட்ட இந்த கரன்சிக்கு அப்புறம் கரன்சியை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் முகர்ஜி, சக்திகாந்த் தாஸ், ரத்தன் டி வாட்டால் அப்படின்னு சொல்லி ஒரு 4 விதமான கரன்சி வெளியிட்டிருக்காங்க. அதை வச்சுருக்கேன் இதில். வாங்க பார்ப்போம். அந்த எல்கே ஷா, பூதலிங்கத்துக்கு அடுத்து ஜெகநாதன் 1967 to 68 ஒரே ஒரு வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இந்த இருக்குது ஜெகநாதன் கையெழுத்து. இங்கே வச்சுருக்கிறதுல இந்த சுக்லாங்கிறவர் தவிர மற்ற எல்லா கவர்னரும் யூஎன்சி கரன்சி. ஒரே ஒருக்கு மட்டும் யூஎஸ்டி வச்சுருக்கேன். ஒய் ப்ரீஃபிக்ஸ் Y56, ஏ இன்செட்டு 71 30 87 ஏ ஜெகநாதன். இது இயர் ஒவ்வொருத்தையும் பிரட்டி பார்க்கணுன்னா இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். 1967 to 68 ஆட்சி கிடையாது, பதவி பொறுப்பில் இருந்தார். அதுக்கடுத்து ஐஜே படேல் 68 to 72. இதுதான் ஐஜே படேல் கரன்சி, யூஎன்சி. ஹெச் ப்ரீஃபிக்ஸு H17 53 80 93 சி இன்செட் ஐஜே படேல் கரன்சி, யூஎன்சி தான். ஐஜே படேலுக்கு அடுத்து எம்ஜி கவுல் 1973 to 76. இந்த இருக்குது எம்ஜி கவுலு. வருஷப்பிரமே எல்லாத்தையும் வச்சுருக்கேன். எஃப் இன்செட்டு U64 ப்ரீஃபிக்ஸு 038945. அது நம்பர், சீரியல் நம்பரு. எம்ஜி கவுல். இயர் 1973 to 76. இந்த எல்லா இயரும் வேணுமா இருந்தாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கிடலாம் சார். இந்த எம்ஜி கவுலில் அவர் பொறுப்பு இருந்துச்சுமே இந்த 5 வருஷங்கள்னு எனக்கு ஒவ்வொரு கரன்சி கொடுங்க சார் அப்படின்னாலும் நான் தருவேன். என்ன, அது ஒரு யூஎன்சி கரன்சி தான். அதுக்கு அடுத்து எம்ஜி கவுலுக்கு அடுத்து மன்மோகன் சிங் 1976 to 1980. இந்த இருக்குது மன்மோகன் சிங்கி 1976 to 1980. இந்த நம்பரை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னா ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கோன்னா டைம் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து மன்மோகன் சிங்க்கு அடுத்து யார் வர? ஆர்என் மல்ஹோத்ரா. இதுதான் ஆர்என் மல்ஹோத்ரா. இயர் 1980 to 81. ஒரே வருஷம்தான். ஒரே வருஷத்துக்குள்ளே ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக கையெழுத்து போட்டிருப்பார். இது ஏ இன்செட்டு சிங்கிள் சிக்னேச்சரு. இது டபுள் சிக்னேச்சர். தெரியுதா? 50G ப்ரீஃபிக்ஸு. இந்த ஒரே கவர்னரு 2 கரன்சி. இயர் 1981 to 80 to 81. அதுக்கடுத்து நரசிம்மன். இது கொஞ்சம் ரேர் கவர்னரு, ரேர் கரன்சி. 81 to 83. இந்த இருக்குது நரசிம்மன், யூஎன்சி கரன்சி தான்.
40, 52, 55 போட்டிருக்கா. ஒரு தாள் 100 ரூபா இது. அதுக்கு அடுத்தது என்ன இது? பிரதாப் கிஷன் கவுல். நரசிம்மனுக்கு அடுத்த கவர்னர் பிரதாப் கிஷன் கவுல். 1983 to 85 இந்த இருக்குது. இதான் 1983 to 85. 41, 81, 80 ஒரு ஃபேன்சி நம்பர் இது. அதுக்கடுத்து பார்ப்போம். பிரதாப் கிஷன் கவுலுக்கு அடுத்து எஸ் வெங்கடரமணன் 85 to 89 இந்த இருக்குது. வெங்கடரமணன் 85 to 89, 11, 90, 81. 89V அது வந்து 89Vங்கிறது 89 வரைக்கும் பொறுப்பில் இருந்தது. விங்கிறது வெங்கடரமணன். 89V வெங்கடரமணனுக்கு அடுத்து கோபி கிஷான் அரோரா, கோபி கே அரோரா 89 to 90 ஒரே வருஷம்தான். கொஞ்சம் ரேர் கவர்னரு இதான் கோபி கே அரோரா. யூஎன்சி கரன்சி தான். எல்லாமே யூஎன்சி தான் வச்சுருக்கேன், ஒன்று தவிர. அதுக்கடுத்து இதில் யார் இருக்கா? பிமல் ஜாலன். கோபி கிஷன் அரோராக்கு அடுத்து பிமல் ஜாலன் 90 to 91 1 இயர் தான். அதுக்கப்புறம் ரிசர்வ் வங்கி கவர்னர் ஆகிட்டார். இதான் அந்த பிமல் ஜாலன் கரன்சி. 71E பி இன்செட்டு 72, 53, 61. அதுக்கு அடுத்து உள்ளதை மட்டும் தான் யூஸ்டு கண்டிஷன் வச்சுருக்கேன். எஸ்பி சுக்லா இந்த வரைக்கும் வருங்க. எஸ்பி சுக்லா ஒரே ஒரு வருஷம் தான், 1991 மட்டும்தான். கொஞ்சம் ரேர் கரன்சி. யூஸ்டாக இருந்தாலுமே ஒரு தாள் 100 ரூபா. அது வந்து அண்ட் யூஎன்சி இல்லை அதில். அதுக்கப்புறம் மாண்டேக் சிங் அலுவாலியா 91 to 94. 91 to 94 மாண்டேக் சிங் அலுவாலியா. பிமல் ஜலன், ரெட்டி, ரகுராம்ஜி ராஜன், வெங்கட்ரமணன் இதெல்லாம் கவர்னர் ஃபோட்டோஸ் அண்ட் சைனு. இந்த மாண்டேக் சிங் அலுவாலியா கரன்சி தான் கடைசி கரன்சி. இந்த இருக்கு பாருங்க. மாண்டேக் சிங் அலுவாலியா கரன்சி தான் இந்த மாதிரியான கிரே ரோஸ் கலரில் உள்ள இந்த கரன்சியில் கடைசி கரன்சி. இதோடு நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தது தான் முகர்ஜி. இது வந்து முகர்ஜி கையெழுத்து எல் இன்செட்டு. இது வந்து ரத்தன் பி வாட்டால் அப்படிங்கிறவருடைய கையெழுத்து போட்ட ஒரு கரன்சி. இது வந்து சக்திகாந்த் தாஸ் அவங்க கையெழுத்து போட்ட ஒரு கரன்சி. இது வந்து ஒரு கெட்டினுடைய கடைசி தாள். 701 ஆரம்பித்து கட்டு 800 முடியும். அந்த ஒரு கெட்டிலேருந்து கடைசி தாளை எடுத்து வச்சுருக்கேன். இதில் 16 தாளில் 15 தாள் யூஎன்சி தான். ஒரு தாள் மட்டும்தான் எஸ்பி சுக்லா மட்டும்தான். என்கிட்ட யூஎன்சி இல்லை, அதனால் யூஸ்டு வச்சுருக்கேன். மொத்தம் 16 வகையான கரன்சி இருக்குது. இதில் ரேர் கரன்சி இருக்குது, ரேர் கவர்னர் இருக்குது, சீனியாரிட்டி பிரகாரம் வச்சுருக்கேன், வரிசைக்காக வச்சுருக்கேன், எல்லா கவர்னரும் வச்சுருக்கேன். இதில் வந்து எந்த கவர்னரும் இடையில வந்து மிஸ் ஆகலை. வரிசை பிரகாரம் எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு 15 கவர்னர் வச்சுருக்கேன். இதுக்கு முந்தி உள்ள கவர்னர் வேணுமானாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். கொஞ்சம் ரேட்டு அதிகம். ஒரு சில கரன்சி கொஞ்சம் அதிகமாகவே ரேட்டு அதிகம். அதனால் இதை வைக்கலை. இது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆஃபராக ஒரு சீப் ரேட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு தான். 100 ரூபா கரன்சி நரசிம்மனாக இருந்தாலும், கோபிகே அரோராவாக இருந்தாலும், எஸ்பி சுக்லாவாக இருந்தாலும், எந்த கரன்சியாக இருந்தாலும், ஜெகநாதன் இப்போ 100 ரூபா ஆயிடுச்சு ஒரு கரன்சி. எந்த கரன்சியாக இருந்தாலும் இதில் ஒரு 4 கரன்சி மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா ஆயிரும். ஆனால் இந்த 16 கரன்சியும் மொத்தம் ஈக்குவல். ஒரு கரன்சி 40 ரூபா ரேட்டு போட்டு தாரேன். அப்போ எவ்வளோ ஆச்சு? 10 தாளுக்கு 400, இன்னொரு 4 தாளுக்கு 160, 560. 560 40 ரூபா மட்டும் சிப்பிங் சார்ஜ் கொடுங்க. 600 ரூபா மட்டும் அனுப்பிச்சி விடுங்க, போதும். இந்த 16 கரன்சியும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்ருவேன். வெரி ரேர் கலெக்ஷனு, குட் கலெக்ஷனு, கம்ப்ளீட் கலெக்ஷனு. இதில் மிஸ்ஸிங் கிடையாது. மன்மோகன் சிங் முதற்கொண்டு எல்லா கவர்னரும் உண்டு. இப்போ வருஷத்துக்கு எல்லா கவர்னரும் கூட காமிச்சிட்டேன். மீண்டும் ஒரு தடவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கவர்னரை ஒரு தடவை ஃபுல்லாக காமிக்கிறேன். இந்த மாதிரி காமிக்கிறேன். நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் மறுபடியும் அதை செக்கப் பண்ணி பார்த்துக்கோங்க. 16 விதமான கவர்னர். இதில் 12, 3 வச்சுருக்கேன், 15. ஆர்என் மல்கோத்ராவில் 2 கரன்சி வச்சுருக்கேன். மொத்தம் 16 கரன்சி, 15 கவர்னரு. இது ஒரு 3 கவர்னர். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு கரன்சி தான். 1 ரூபி, 2 ரூபி, 5 ரூபி, 10 ரூபி, 20 ரூபி, 50 ரூபி, 100 ரூபி வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஃபுல்லாக கரன்சி தான். இது நீங்கள் பணம் அனுப்பிச்சு புக் பண்ணால் போதும். ஃபினிஷிங் புக்கை வந்து நீங்கள் நைட்டு வச்சுக்கோங்க. சார் நாளைக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு வச்சுக்கோங்க. மேற்கொண்டு கரன்சி பதிவுகள் இன்றைக்கி போட போகிறேன். வேணும்னா அதையும் சேர்த்து நீங்கள் புக் பண்ண வேண்டிய இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றுக்கும் தனியாக சிப்பிங் சார்ஜ் அனுப்ப வேண்டாம். அப்படி அனுப்புகிறா இருந்தால் இதில் 40 ரூபா இருக்குது, 10 ரூபா மட்டும்னா சேர்த்து அனுப்புங்க.
தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ. இன்றைய பொழுது எல்லாருக்கும் இனியதொரு பொழுதாக அமைவதற்காக அனைவரை வாழ்த்துகின்றேன். தமிழுக்கும் அமுது என்று பெயர்.